ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு நத்தம் போகிற லைனில் சானார்பட்டியை தாண்டி கோபால்பட்டி ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு 32 சென்டில் ஒரு சூப்பரான கமர்ஷியல் லேண்டு தாங்க இன்றைக்கி வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நேரம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி ஏரியாவுக்கு பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 20லேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்த வந்து ரீச் ஆகிடலாம். இதுதான் திண்டுக்கல் டு நத்தம் போகக்கூடிய மெயின் ஹைவேஸ் ரோடுங்க. இந்த ஹைவேஸ் ரோட்டு மேலே ஒரு 32 சென்டில் ஒரு சூப்பரான கமர்ஷியல் லேண்டு வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு வந்து 3 லட்ச ரூபா ஃபைனலாக வந்து சொல்கிறாங்க. பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். எங்களால் எவ்வளோ தூரம் விலையை அனுசரித்து பேசி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் அனுசரித்து பேசி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 250 அடியில் இருந்து ஒரு 300 அடிக்குள்ளே இருக்குங்க. அந்த அளவுக்கு தாராளமாக நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜோட நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தென்னைமரம் தெரியுது பார்த்தீங்களா, வீட்டை ஒட்டி இங்கேருந்து நமக்கு வந்து ஆரம்பிக்குதுங்க. அதே போல் பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த தென்னைமரத்தை தாண்டி அந்த ஒரு முள்ளுச்செடி மாதிரி இருக்கும், அந்த ஒரு கொடி மாதிரி அப்படியே வந்து இருக்கும். அது வரைக்கும் அப்படியே நல்ல ஒரு செவ்வக வடிவில் தான் இந்த இடத்தோட அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு. அதே போல் இங்கே இருந்து இதோட அடுத்த பாயிண்ட் வரைக்குமே விஷுவலாக நடந்து போய் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக காட்டுறேன். அப்போ தான் இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் அடுத்ததாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு ரோடு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நத்தத்தில் இருந்து காரைக்குடி புதுக்கோட்டை வரைக்கும் போகக்கூடிய இந்த ஹைவேஸ் ரோடை தான் வந்து டெவலப் பண்ணுறதா பேப்பர்லேயே வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ராமபிரபா காலேஜுக்கு பக்கத்தில், அதாவது செட்டியப்பட்டியை தாண்டி வரும், அந்த ராமபிரபா காலேஜில் இருந்து டைரெக்டாக பாலகிருஷ்ணாபுரம், அதே போல் வந்துட்டு மானாமனா கோயிலூர், கானாப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு வடமதுரை வரைக்கும் புதுசாக வந்து ஒரு பிரிட்ஜு வந்து போட்டுட்ருக்காங்க. ரோடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ரிங் ரோடு மாதிரி வந்து போட்டுட்ருக்காங்க. இது வந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு வராமல் டைரெக்டாக திருச்சியை போய் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோடுங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னாலும் கூட ஃப்யூச்சரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கடையோ காம்ப்ளெக்ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த இடத்த நீங்கள் இமீடியட்டாக சேல்ஸ் பண்ணவும் முடியும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த இடத்தோட எட்ஜு முடிகிற இடம். அங்கேருந்து நான் விஷுவலாக நடந்தே வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பெரிய போஸ்ட் மரம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மீட்டர் பாக்ஸோட இது வரைக்கும் தான் நமக்கு வந்து அத்துமால் அப்படியே ஆரம்பித்து அந்த பின்னாடி 2வது தென்னை மரம் தெரியும், அது முடிகிறதுலேருந்து அப்படியே அந்த வரப்போகிறமாக நல்ல ஒரு செவ்வக வடிவில் நமக்கு இந்த இடம் வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே போல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க. டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. இடத்த நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸை போட்டுட்டு நீங்கள் லீகல் பார்த்துட்டு இமீடியட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸோட நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்தோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் தான் கிடச்சிருக்கு. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 15 மரம் டு 20 தென்னை மரங்கள் வந்து உள்ளே வந்து நமக்கு வந்து இருக்குங்க. மரங்கள் எல்லாமே நல்ல ஒரு காப்பில் ஈல்டில் தான் இருக்குது. ஸோ மரங்கள் நல்ல காப்பில் ஈல்டில் இருக்குது அப்படிங்கனாலே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்றைக்குமே வந்து குறைவு இருக்காது. ஏன்னா பக்கத்துலேயே வந்து சிறுமலை அடிவாரத்துக்கு கீழே நல்ல ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸோட அமைஞ்சிருக்கக்கூடிய இடம். நாளைக்கு நம்ம ஒரு கமர்ஷியலாக நம்ம உருவாக்குறோம் அப்படின்னாலும் கூட போர் போட்டிங்க அப்படின்னாலும் அதிகபட்சம் ஒரு 300 அடிக்குள்ளேயே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து தண்ணி வந்து கிடச்சிருக்கும். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அண்டு மண் ஃபெசிலிட்டிஸோடு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு தரமான இடம் தான். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம நத்தம் சைட்லேயே நிறைய இடங்கள் வந்து எடுத்திருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜில் இந்த மாதிரி இடங்கள் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேருங்க. அந்த வகையில் இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டான இடம்னே சொல்லலாம்.
ஆல்மோஸ்ட் இந்த இடத்த பற்றி எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டோம். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்ட் சேனல். நன்றி, வணக்கம்.